Hello everyone, welcome back to Banu Samee Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பாசி பருப்பை வச்சு ஒரு சூப்பரான சாம்பார் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. இந்த சாம்பார் இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துல ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும். ரொம்ப ஈஸியா சட்டுன்னு 10 நிமிஷத்துலயே செஞ்சிடலாங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதுல 1/2 கப்பு பாசி பருப்பை சேர்த்துக்கோங்க. நான் பாசி பருப்பை ஆல்ரெடி கழுவி எடுத்துட்டு வந்திருக்கேன். நல்லா கழுவிட்டு குக்கர்ல சேர்த்துருங்க. இது கூடவே ஒரு 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகா, 2 தக்காளியை ரஃபா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. குண்டு குண்டா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 2 கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவைக்கேற்ப தண்ணிங்க. 1லேருந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடியை போட்டு மிதமான சூட்ல 2லேருந்து 3 விசில் வச்சிருங்க. போதும். மிதமான சூட்லயே வச்சிருங்க, ஹை ஃப்ளேம்ல வேண்டாம். ப்ரெஷர் எல்லாம் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணுங்க. பாருங்க பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இதுல தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு ஒரு மத்தோ இல்லைன்னா மேஷரை வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. பருப்பை நல்லா மைய கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த பாசி பருப்புல பாத்தீங்கன்னா நமக்கு ஐரன் ஜாஸ்தியா இருக்குங்க. வெயிட் லாஸ்லாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மலா துவரம் பருப்புக்கு பதிலா இந்த பாசி பருப்பு தாளை அப்பப்ப நீங்க சேர்த்துக்கலாம். இது இட்லிக்கு, தோசைக்கெல்லாம் சூப்பரா இருக்குங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சிட்டு ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. நாம தாளிச்சுக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரியட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீய மிதமான சூட்லயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். இதுல காரத்துக்கு 1 காஞ்ச மிளகா, 4லேருந்து 5 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை, சின்ன வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அந்த வெங்காயம் செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா நீங்க 10லேருந்து 15 நிமிஷத்துலயே செஞ்சு முடிச்சிடலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்ததுக்கு பிறகு அடுப்பை அணைச்சிருங்க, இல்லைன்னா கருகிடும். அதோடைய சூட்லேயே 1 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்ததும் அடுப்பை அணைச்சிருங்க, இல்லைன்னா மிளகாய் தூள் கருகிடும். இந்த தாளிப்பை இப்ப நம்ம தால்ல சேர்த்துடலாம். தாளிப்பை சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வேணும்னா நீங்க இதுல கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அடுப்பு தீய மிதமான சூட்ல வச்சு 1 நிமிஷம் இந்த தாலை கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சுட்டு வரட்டும். இது கொதிக்க கொதிக்க நமக்கு வாசனையும் சூப்பரா வருங்க. 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்க இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு பிறகு நம்ம கடைசியா இதுல கொத்தமல்லி தலைகளை சேர்த்துட்டு இறக்கிடலாம். அவ்வளவுதாங்க, நமக்கு சூப்பரான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆயாச்சு. இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துல வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்குங்க. சுட சுட சாப்பாடுல நெய் ஊத்தி கொஞ்சமா இந்த தாலை போட்டு சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். இது கூட சைடிஷா உருளைக்கிழங்கு இருந்தா அருமையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.